வணக்கம். நம்ம சிவன் கிச்சனில் இப்போது வரமல்லி துவையல் அரைக்க போகிறோம். 50 அளவுக்கு வரமல்லி போட்டிருக்கேன். 3 காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பித்தம் எது இருந்தாலும் ரொம்ப நல்லாயிடும். இதை நல்லா ரொம்ப காந்தாமல் சிறக்க வறுத்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ செவந்துச்சு பாருங்கள். நல்லா கொஞ்ச நேரம் வறுக்கணும். நல்லா வாசனை வந்துடுச்சு, கலரும் மாறிடுச்சு. வறுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், வெடிக்கிற சத்தம் வந்துடுச்சு. ஊற்றிடலாம். கீரை கூட்டு வைக்க போகிறோம். பைத்தம்பருப்பை இது மாதிரி வறுத்துட்டு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ரொம்ப வறுக்க வேணாம், லைட்டாக வறுத்துட்டு வேக வச்சுட்டு கூட்டு செஞ்சு பாருங்கள். வாசனை சூப்பராக பைத்தம்பருப்பு வாசனை செம தூக்கலாக சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டுடலாம். வரமல்லி துவையல் தேங்காய் புளி இஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போது குறைன்னு அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொட்டிக்கலாம். இது பித்தத்துக்கு ரொம்ப நல்லது, பசி எடுக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இதை ரொம்ப நல்லா அரைச்சி எடுத்துடலாம். வச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் வரமல்லி வறுத்துட்டேன், மிளகாய் 3 போட்டு வச்சுருக்கேன், வறுத்துட்டேன். தேங்காய் ஒரு பத்தை மட்டும் தேங்காய், பெருங்காயத்தூள், புளி, அவ்வளோதான் நான் வச்சேன். சூப்பராக இருக்கும். தோசை இட்லிக்கும் தொட்டுக்கலாம், சாதத்துலேயும் போட்டு பதினு சாப்பிட்லாம். செம்ம சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். வயிறு புண்ணாற்றும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அழகாக பவுலில் மாற்றிட்டோம். 50 கிராமு வரமல்லி தான். சூப்பராக இருக்குது பாருங்கள் துவையல். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.